சார் இல்லை இதில் 40ஆம் இல்லை போதும் அப்படியே இருக்கட்டும் அப்படியே அதான் ஒவ்வொருத்தரா போறேன் அப்படியே தோசைக்கு ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஃப்ரேம்ல இருப்பீங்க எல்லாருமே இருக்கீங்கண்ணா ஒருத்தரையும் விட மாட்டேன் எல்லாருமே ஃப்ரேம்ல இருக்கீங்க ஓகேண்ணா சூப்பர்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா நினைவாண்டு இன்னைக்கும் 37வது ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாரத ரத்னாவோட நினைவு நாள் அப்படிங்கும்போதோட எந்த ஒரு மனுஷனுக்கும் உலகத்தில் இல்லாத ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட், ஒரு வைப்ரேஷன். படித்தவன் படிக்காதவன் யாராக இருந்தாலும் சரி, அவர் சினிமா உலகத்தை விட்டு 77 விலகிட்டார். அதுவே கிட்டத்தட்ட 50 வருஷமா போகுது. இப்போ இது 37 வருஷம் ஆகுது. இன்னும் அவரோட நினைவு 24 டிசம்பர் 24னா அது தலைவரோட நினைவு நாள். ஜனவரி 17 அப்படின்னா தலைவரோட பிறந்த நாள். இது மாதிரி உலகத்தில் இனிமேல் எந்த ஒரு ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட்னு எந்த ஒரு சினிமா உலகத்திலையும் இந்த சரித்திரம் மட்டும் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களோ 2 லட்சம் 3 லட்சம் கூட்டத்தை காமிக்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோன்றாங்க. அது அவங்களோட அபிப்பிராயம். பட் மக்களாக நாங்கள் 2 லட்சம் வந்திருக்கோம், ஏன் நீ ஆட்சி ஆமேன்னு சொல்லி ஒருத்தரோட கதவை போய் தட்டினாங்க அப்படின்னாக்கா அது புரட்சி தலைவர் ஒருத்தருக்கு மட்டும்தான். இங்கே இருக்காங்க, கூட வந்திருக்காங்க இளைய தலைமுறை. இவங்களுக்குலாம் என்ன தெரியும்? இவங்கெல்லாம் எம்ஜிஆரை பற்றி என்ன பார்த்துருப்பாங்க? ஆனால் இன்னைக்கு அவ்வளோ உற்சாகமாக வந்திருக்காங்க அப்படின்னா சமகாலத்து ஹீரோக்களையே சமகாலத்து இளைஞர்கள் ரசிகைகள் ஒதுக்கப்பட்ட ஒரு காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட சகாப்தத்தை தன்னை எண்ணியதை மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்ச ஒருத்தரை இன்றைக்கு இருக்கிற மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவிகள் அப்படின்னு சொல்லி அவங்க எம்ஜிஆர் மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்கிறது. டிவியில் அந்த இசை நிகழ்ச்சிகள்லாம் போடும்போது அதில் பழைய பாட்டெல்லாம் அது தலைவர் பாட்டை வந்து அட்சர சுத்தமாக பாடுறது அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் முக்கியமாக இங்கே இதயக்கணி விஜயன் 30 வருஷமாக ஒரு கல்கி குமுதத்துக்கு இணையாக புரட்சி தலைவரோட பேரில் அவரோட புகழை பரப்புறதுக்கு ஒரு பத்திரிகை நடத்த முடியும்னாக்க அந்த சாதனையை செஞ்சிருக்கிறதுக்காகவே தகுதி உள்ளவர்களை தான் எம்ஜிஆர் தன் பக்கம் இழுத்திருக்கிறார் என்பதற்கு இதை விட ஒரு சாட்சி நம்மளால சொல்ல முடியாது. எனக்கும் மேலே தலைவர்கிட்ட பழகின திரு முருகன், சரவணன், ராஜகோபால் இவங்கெல்லாம் இவர் பேங்கில் ஒர்க் பண்ணுறார். சதா சர்வ காலமும் எம்ஜிஆர் பேச்சு தான். யாருக்கு வரும்? ஊருக்கு எங்கேயாவது போனாலும் அந்த எம்ஜிஆர் ஃபோட்டோ எடுத்துன்னு போயிடுவார். ஸ்ரீராமஜெயம் எழுதுகிற மாதிரி எம்ஜிஆர் பேர் எழுதுகிற இடம் ராமச்சந்திரன். ஆனால் என்ன ஒரு ஒத்துமை, எம்ஜிஆர் என்ற ராமச்சந்திரன், அந்த ராமச்சந்திரன் 2 பேருமே வில் பவரால் நாட்டை ஆண்டவர்கள், தன்னை ஆண்டவர்கள். ரொம்ப இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இன்னும் அவரை பத்தி பேசுறது வந்தா இன்னி முழுக்க பேசிட்டு போலாம். டெல்லி ஆண்டாருங்க. வில் பவர்ங்கிறது மனோ வலிமை, வில் பவர்ங்கிறது ராமரோட. அதே மாதிரி இங்கேருந்து இலங்கை போய் சாதனை பண்ணார் அந்த ராமச்சந்திரன், இலங்கையிலேருந்து இங்க வந்து சாதனை பண்ணார் நம்ம ராமச்சந்திரன்.
ஒரு பெரிய விஷயமா இல்லையா? பானத்தால் அந்த ராமச்சந்திரனோட பானத்தால் உயிரை துறந்தவன் வாலி, பாடல்களால் இந்த ராமச்சந்திரனால் வாழ்ந்தவன் இந்த வாலி. இதுவும் ஒரு உதாரணம். ஆக இது மாதிரி ஒரு ராமாயண காவியம் கரெக்டா அமைஞ்சது பொண்டாட்டி பேரும் ஜானகி. அதனால பல்வேறு விதங்கள். இவரும் சூரிய குலத்துல உதிச்சவர் தான், அவரும் சூரிய குலத்துல உதிச்சவர் தான். இவரால் நிறைய பேர் சூரிய குலத்துல ராமச்சந்திரர் சூரிய குலம் ரகுவம்சம்ங்கிறது. இவர் என்ன சூரிய குலம் எம்ஜிஆர் புரியலையா? அங்க இருந்தானே ரெட்டல அத சொல்ற. ஆக மொத்தம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கடைசியா ஒரு வார்த்தை எம்ஜிஆருக்கும் அந்த ராமச்சந்திரருக்கும் என்னன்னா, அவர் தம்பிகளின் அண்ணா, இவர் அண்ணனின் தம்பி. அவருக்காக மட்டும் தான் அவங்கள பத்தி பேசுறாரு.